அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கு நம்மிடையே பிரச்சனைகள் உருவாகின்றது. பிரச்சனைகள் உருவாகும் பொழுது நாம் தனிமைப்பட்டு விடுகின்றோம், நம்மை குழப்பிக் கொள்ளுகின்றோம், பதட்டமடைகின்றோம். தேவையில்லாமல் குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் உருவாகி விடுகிறது. அப்ப ஏன் பிரச்சனை உருவாகுது? நாம் அவசரப்பட்டு முடிவெடுப்பது, சிந்திக்காமல் முடிவெடுப்பது, ஆய்வு செய்யாமல் முடிவெடுப்பது, செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை சரிபார்ப்பது இல்லை, குழப்பத்திலேயே நடமாடுவது. இந்த காரணங்களால் பிரச்சனைகள் உருவாகிறது. பிரச்சனை உருவான என்ன செய்யணும்? மிக அமைதியாக சிந்திக்கணும், மிக அமைதியா முடிவெடுக்கணும், தெளிவான மனநிலைக்கு வரணும். இதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்ததை ஒன்றை சொல்லுகின்றேன் பாருங்கள். அவருடைய ஆராய்ச்சி கூடமானது கொழுந்து விட்டு எரிகின்றது. நள்ளிரவு நேரம், மக்கள் திரண்டிருக்கிறார்கள், மக்கள் அழுகின்றார்கள், தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து கதறுகின்றார்கள். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசனோ புன்னகை பூத்தவாறு, அருமை நண்பர்களே, நான் அடுத்த ஆராய்ச்சி கூடம் இதைவிட சிறப்பானதாக வர வேண்டும் என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என கூறுகின்றார். என்ன ஒரு மன திட்டம் பாருங்கள், என்ன தெளிவு பாருங்கள். இந்த மனநிலை நம்மிடையே வர வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது பதட்டப்படக்கூடாது, குழப்பிக் கொள்ளக்கூடாது, தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பிரச்சனையா பார்த்தோம்னா அது பிரச்சனையாயிடும். அப்ப எப்படி பார்க்கிறது? பிரச்சனையா பார்க்காம தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். என்ன நண்பர்களே, புரிகிறதா? வெற்றி நிச்சயம்.